ஹரிஹோம். இன்று தீபாவளி பண்டிகை. வருகின்ற நாளை மறுநாள் புதன்கிழமையிலிருந்து அந்த வேலை கோவிலுடைய திருப்பணி திரும்பவும் ஆரம்பிக்கிறது. என்னென்ன வேலைன்னா, அந்த வெளிப்பிரகாரம் நம்ம பார்க்குற வெளிப்பிரகாரம் கிடையாது, இப்படியே தான் இருக்க. சிமெண்ட் தரை சரி பண்ணி விடுவாங்க. உள்ளே இருக்கிற நம்ம ஒரு சன்னதிக்கும் அந்தராலயம், மகாமண்டபம் அதே மாதிரி இருக்கிற இடத்துலலாம் கல் பதிச்சிருக்கும். சில கல் பதிக்காத இடம் இருக்குது. நேச்சுரலான இயற்கையான கல் ஸ்டோனு 2க்கு 2 அடிக்கு 2 அடி திக்னஸ், கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச் 2.5 இன்ச் டு 3 இன்ச் திக்னஸ் இருக்கும். நேச்சுரலான ஸ்டோன். அது ஸ்டோனை வெளியே இருந்து கட்டிங் பண்ணி மிஷினில் ஃபினிஷிங்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அதை எடுத்து இங்கே லே பண்ணுற ஒர்க், எம்சான் கூட்டி மட்டமாக லே பண்ணி அதில் அப்புறம் பாயிண்டிங் பண்ணுற ஒர்க். அது மேலே சுண்ணாம்பு, சிமெண்ட்டு, எம்சான்லாம் கலந்து பாயிண்டிங் பண்ணி விட்டுட்டா அந்த கல் தரை மாதிரி நாளைக்கு நல்லாயிருக்கும். நம்ம இது அந்த ஏற்கனவே இருக்குது, அது கொஞ்சம் இந்த எஸ்டிமேட்டில் போட்டிருக்கிறதுக்காக செய்யணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்காக செய்ய போகிறாங்க. நாளை ஒரு நாள் புதன்கிழமையிலேருந்து இந்த வேலை திருப்பணி ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்கான கல்லெலாம் வந்துடும். ஒரு 10 டேஸில் ஒர்க் ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் பார்க்குறது தான் இந்த கோடிய விஷயங்கள் எல்லாம். நம்ம தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இப்போ தான் உங்களுக்கு நியூஸ்னுடைய அப்டேட்ஸ் சொல்லுவோம், கோவிலுடைய அப்டேட்ஸ்லாம் தெரியும். இப்போ இந்த இடம் பார்க்குறீங்க பாருங்கள், இந்த ஆண்டாள் சன்னதி பக்கம், இந்த பக்கம்லாம் தான் இந்த கல் தரை ஏற்கனவே இருக்குது. இது மேலேயே கல் தரை போடணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் போட போகிறாங்க. இங்கெல்லாம் மடப்பள்ளியில் இல்லை. மடப்பள்ளியில் சிமெண்ட் தரை மாதிரி இருக்குது, சுண்ணாம்பு தரை, சிமெண்ட் தரை. இதை எடுத்துகிட்டு இதையும் சிமெண்ட் தரையாக கல் தரையாக போட வேண்டிய வேலை இருக்குது. அது மாதிரிலாம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைலாம் இருக்குது. கிட்டத்தட்ட அது ஆரம்பித்தா ஒரு 10 to 15 டேஸ் ஓடும் அந்த ஒர்க்கு. அந்த ஒர்க்லாம் முடிஞ்சால் ஓரளவுக்கு இந்த பிரகாரம் தரையை போட்டுட்டோம்னா அப்புறம் அந்த சுவர் சொன்னால் பாருங்கள், இந்த கைப்பிடி சுவர், இந்த மயில் சுவர் போடாது இருக்குல்ல, அந்த மயில் சுவரை போடுற வேலை நம்ம அது நேராக தெரியுது பாருங்கள், தெற்கே இருக்குது. இந்த மயில் சுவரை சரி பண்ணிட்டா ஓரளவுக்கு முடிஞ்சு. அதுக்கப்புறம் சன்னதியெல்லாம் சில சன்னதியெல்லாம் மரக்கதவுலாம் போயிட்டுருக்கு, கரையான் பிடிச்சி போயிடுச்சு அந்த மரக்கதவுலாம். அந்த மரக்கதவுலாம் எந்தெந்த கதவு போயிருக்கோ அந்த கதவுலாம் மரக்கதவு அதே மாடலில் நமக்கு கோவில் கதவுன்னு சொல்லுவாங்க. அந்த கோவில் கதவுனால் நம்ம வீட்டில் இருக்க கதவு மாதிரி இருக்காது, வேறு மாதிரி இருக்கும், பார்த்துருப்பீங்க எல்லோரும். அந்த மாதிரி கதவுலாம் இங்கே மரம் எடுத்து இங்கே செய்து இங்கேயே ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த சன்னதியிலே ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு சன்னதிக்கும் கிட்டத்தட்ட பெருமாள் சன்னதியுடைய வெளிப்பக்கம் துவாரபாலருடைய 2வது கதவில் அங்கே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது, அது மாற்ற வேண்டியிருக்கு. அப்புறம் தாயார் சன்னதி கதவு மாற்ற வேண்டியிருக்கு. ஆண்டாள் சன்னதி கதவே இல்லை, ரொம்ப நாள் கரையான் பிடிச்சி வெளியே தூக்கி போட்டுவிட்டோம், கரையான் பிடிச்சி தூக்கி போட்டுவிட்டோம். மடப்பள்ளிக்கு கதவு இல்லை, மடப்பள்ளிக்கு கதவு வாசக்கால் 2மே போயிட்டுருக்கு. அதெல்லாம் மாற்ற வேண்டியிருக்கு. அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்து தெரிஞ்சிங்கன்னா சரியும். மேற்கொண்டு வீடியோவெல்லாம் பார்க்க தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக எல்லா வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சினே இருக்கும். ஓம் நமோ நாராயணம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அரங்கன் அருளால் லோகக்ஷேமா சுகினோபத். அனைத்து பொதுமக்களும் அனைத்து உயிரினமும் எம்பெருமானுடைய அருளால் நல்வாழ்வு வாழ அரங்கனை பிரார்த்திப்போம். விரைவில் கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய சம்பரோட்சம் நடைபெற அனைவரும் பிரார்த்திப்போம். ஓம் நமோ நாராயணாய்.